கனியுமே ஐ அம் ஷூர் மை பேபி அந்த குழந்தைங்க மேல ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஒரு மாரி நான் குழந்தைங்கள வச்சு போற அளவுக்கு ஆ எனக்கு அறிவு இல்லாம இல்ல என்னையவே செருப்பு கழட்டி அடிச்சுப்பேன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இல்ல So, அந்த மாதிரி அது கனி பேச தப்புன்னு மாட்டாங்க. சொல்றேன். அது கனி பேச தப்புன்னு நான் மாட்டாங்க. சொல்றேன். இல்ல அந்த ம். கிளாஸ் விஷயத்துக்கே வினோத் மேல வினோத் கத்தி பேசினாரு அப்டின்னும்போது, வினோத் சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் அதெல்லாம் பண்ணல. நான் கத்தல. இந்த டோன்ல தான் பேசுனேன்." "இல்ல, இல்ல இவரு இங்க தான் இந்த டோன்ல பேசுறாரு. அவர் கிச்சன்ல வந்து அ அங்க வாஷ் பண்ற ஏரியால வந்து பயங்கரமா கத்துனாரு. என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன்." அப்டின்ட்டு அமித் கிட்ட வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே தான் இந்த இஷ்யூ நடக்குது. இந்த இஷ்யூல உன் பிள்ளைங்கள யாருமே இழுக்கல. யாருமே இழுத்து பாட்டு பாடல. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க அமித் கிட்ட வந்து, "எனக்கு மட்டும் தான் இந்த பாட்ட பாடுனாங்க. ஐய்யய்யய்யய்யோ! வினோத்துக்கும் வினோத்தும் தான் அங்க உட்கார்ந்திருந்தாரு. ஆனா அவருக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரு எழுதி பாடுனாரு இல்லையா? அந்த பாட்ட பாடுனாங்க. எனக்கு மட்டும் தான் இந்த மாரி பாட்டுக பாடுனாங்க." அப்டின்னும்போது, அது ரொம்ப, 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 ரொம்ப சில்லியா தெரியுது. இதெல்லாம் கேட்பாரா இதெல்லாம் வெளிய? இல்ல அதுதான் இப்ப சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து ஏன் இவ்ளோ தூரம் வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? வந்த வாரங்கள்ல இருந்து அவ்ளோ ஒரு சப்போர்ட் குடுக்குறீங்க. முட்டு குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஜெயிலுக்கு போவாம பிக் பாஸ் லெட்டர் அனுப்பிச்சு ஜெயிலுக்கு போவாம இருந்த வாரம் மட்டும் தான், அது கூட "பார்த்து இருந்துக்கம்மா. அவங்கள பாரு, அவங்க பண்ணதுக்கெல்லாம் நீ திட்டு வாங்குற பாரு" அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாரு. மத்தபடி அடுத்தடுத்த வாரங்கள் இவங்க பண்ற விஷயங்களுக்கு ஹோஸ்ட் எதையுமே இவங்கள கண்டிக்கலன்னா, இது இப்படிதான் போகும். சோ இந்த அதுக்கு வாரம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து சாண்ட்ரா. ஸோ இவங்கள வந்து இதுக்கு மேல அந்த இடத்துல கனி எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், சாரி சொல்ல முடியாது. சாரி சொல்ல முடியாது. முடியாது. நீங்க பாடுனீங்க. என்ன பாட்டு என்ன பாட்ட சொல்றீங்க? நீங்க பாடுனத சொல்றேன். என்ன பாட்டுன்னு கூட சொல்ல தெர்ல. என்ன பாட்டு அவங்க பாப்பாவ வச்சு பாடுனாங்கன்னு கேட்குறாங்க. கனி. நீங்க இல்ல பாடுனத தான் ஒருவேள சொல்றேன். அந்த மாரி யோசிச்சுப்பாங்களா? இவங்க நம்மள பத்தி தான் பாடுறாங்க அப்படின்னு அதாவது இது யோசிச்சுப்பாங்களா? எப்படின்னா, நீங்க இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்ணி, அந்த யூனிவர்ஸ்ல கனினா இப்படிதான், பார்வதினா இப்படிதான், விக்ரம்னா இப்படிதான், அமித்னா இப்படிதான்னு அவங்க உருவாக்கிக்கிறாங்க சரி கேரக்டர. வீட்ல ஒரு ஆள் இப்படி இருந்தா தனி நம்ப வாட்டர் மெலன சொன்னோம்ல, தனி உலகத்துல அவர் ஒரு நடிகரா உணர்றாருன்னு. கிட்டத்தட்ட இவங்க வெர்ஷன் 2 தான். உருவாக்கிக்கிறாங்க. அவங்க அவங்க சரியாவே நடந்தாலும், அவங்க தப்பு தான்னு சொல்றது தான் சாண்ட்ராவுடைய குணம். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இதுதான் ஒரிஜினல் குணமான்னு கேட்டா, அது எனக்கு தெரியாது. ஆனா, இது கேம்க்காக நடக்குதுன்னு மட்டும் நான் சொல்லுவேன். அவங்க இந்த இந்த வீட்ல நகர்த்தி கொண்டு போணும். அவங்க இந்த வீட்ல இருக்கணும். வாரம் வாரம் கடக்கணும். இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. எப்படியாவது அத தொடணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணி ஏதோ ஒரு அழுகைய, சிம்பத்திய கிரியேட் பண்றாங்க. எமோஷனல் எமோஷனல் அவங்களே அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி ஒரு ஒரு பாலுக்கு, ஒரு காஃபிக்கு இந்த மாரிலாம் வச்சு யாருன்னா அழுவாங்களா அப்படின்னு கேட்டா, சில டைம்ஸ்ல நம்மளுக்கு அந்த மாரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் மூட் இருக்கும். ஸ்விங்ஸ் அழுவோம். வரும்.